அப்பாத்துல குலதெய்வ பேரை கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. அவனுக்கு காலேஜ் படிக்கிறான். அவன் கேட்கிறான், வாட் இஸ் திஸ் குலதெய்வம் போறது அப்படின்னு கேட்கிறான். என்ன சார் இது, என்ன வளர்க்குறேன்? நாளைக்கு உங்க பேரை சொல்றதுக்கு அவன் கூச்சப்படுவான். அப்படிலாம் இருக்காதீங்க, சொல்லிக் கொடுங்கள், முன்னோர்கள் பேரையும் சொல்லிக் கொடுங்கள். அப்படிப்பட்டவர்தான் இந்த ஆதி அம்மையார். என்ன சொன்னார் தெரியுமா? திருவண்ணாமலை அண்ணாமலையாரிடம் கேட்டாள். அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மாற்றங்கள் மாறும். வாழ்க்கையில நீங்க மாறணுங்க. இந்த கோவிலுக்கு தாங்க போகணும், இந்த சுவாமியை தான் முதல்ல பார்க்கணும். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே பையன் பார்க்கறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையாரை போய் பார்த்துடுவாங்க. பையனை உங்களுக்கு பிடிச்சி போயிடும், பொண்ணை டக்குன்னு பிடிச்சி போயிடும், அந்த ஃபேமிலி சம்பந்தி பிடிச்சி போயிடும். அண்ணாமலையார் நிறுத்தி வைப்பார் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஆதியம்மை அருணகிரிநாதருக்காக எம்பெருமானிடம் கேட்கிறார். எப்படி தெரியுமா? எம்பெருமானை தன் உறவாக வைத்துக் கொண்டார். வீட்டுல கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க, வேஷ்டி புடவெல்லாம் எடுப்பாங்க கல்யாணத்துக்கு. மாமா பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்கும் எடுப்பாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு முதல்ல எடுக்க மாட்டாங்க. முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு துண்டு எடுக்கணும், ஒரு வேஷ்டியான எடுக்கணும். அவாத்து தெருவில் இருக்கும் அந்த பிள்ளையார், டெய்லி பிரார்த்தனை பண்ணி போவா. கல்யாணத்துக்கு போது அவருக்கு ஒரு வேட்டி கிடையாது. விநாயகர் பெருமானுக்கு நம்ம பாத்துல தீபாவளி ஆனா ஒரு கடையில போய் வேஷ்டி எடுக்க போறோம், நம்ம பாத்துல எல்லாருக்கும் எடுக்க போறோம்னா முதல்ல விநாயகர் பெருமானுக்கு நம்ம பார்த்து குலதெய்வத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்மளோட இருக்கக்கூடியது அதெல்லாம் மறைமுகமாக